பெரும் மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய தாய்மார்களே, நண்பர்களே, நாடக கலா ரசிகர்களே, இந்த நாடகத்தை கடவுவதற்கு பெரியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சகோதர அனைத்து உலகளுக்கும் எனது சார்பாகவும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறேன். வணக்கம், நன்றி, வணக்கம், நன்றி, நன்றி, நன்றி. அயோத்தி மாநகரம் எங்கே? சமாச்சாரம் எங்கே? செங்கோல் எங்கே? நாட்டு மக்கள் எங்கே? மனைவி எங்கே? மகன் எங்கே? ஆண்டவா, இறைவா, அப்பா என்று அழைத்த அன்பு மகனை அனாதியாக்கி விட்டு வந்த பாவி கணவனே, கண்கண்ட தெய்வம் என்று எண்ணியவள் என்னுடைய வடிவு சந்தர்ப்பத்தை அழைத்து சென்று காசி மாநகர் வீதி வெளி விலை கூறி விட்டேன். அப்பா, விலை கூறி விட்டேன். பரம்பொருளே, பரமேஸ்வரா, இறைவா, தெய்வமே, 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 மணிமகனை விட்டே தெய்வமே, சிவமே, காட்சி புலையனை கனிவையானே தெய்வமே, காற்றப்பாவினார் மயானம் கற்கலனே தெய்வமே, சிவமே, சிவமே, பொறியத உரைக்காஞ்சி காசி புலையனும் கல்வியானே சிவமே, தெய்வமே, 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 சிவமே, கோஷிக மகாமுனிவன் கொடுமையினால் சிவமே, கொடுமையானே சிவமே,
முடிப்படையும் இடதே 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 சிவமே தெய்வமே சிவமே மதிப்புக்குரிய சொல்வதற்கே வார்த்தை இல்லை. மாபெரும் மேதை ஆதி காலத்தில் 1000 காலத்திற்கு வயது முன்பிருந்தாலும் ஹரிச்சந்திர பூபதியாக மேடையில் நடிக்கும் ஐயா வேலுச்சாமி அவர்களுக்கு உங்களுக்கு நன்றி. பொதுமக்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அந்த காலத்தில் ஹரிச்சந்திர பூபதி என்று ஒருவர் இருந்ததனால் தான் இந்த காலத்தில் மாபெரும் நாடக நடிகரான காலம் சென்ற பழனிசாமி ஐயா அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார். அந்த உருவான அவர்கள் சாமானியப்பட்டவர்கள் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இந்த புண்ணியவான் அவர்களுக்கு நாடக மேடைகள் நடிக்கக்கூடிய வாய்ப்பினை கொடுத்து அவரால் நீண்ட காலமாக மக்களாக மனிதர்களாக சத்தியத்தை தவறாமல் சத்தியகீர்த்தி என்ற மந்திரியோடு 56 நாட்டை ஆண்ட ஹரிச்சந்திர பூபதியாக நடிக்கும்
ஐயா வேலைச்சாமி இருக்கட்டும் கூடி வளர்த்துங்கள். அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய சாதாரண இதை பொன்னாடை போற்றி அவரை கவனிக்க பாராட்டி பொன்னாட போத்தியை மதிப்புக்குரிய ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் மீண்டும் எங்களுக்கெல்லாம் ஒரு ஆசிரியராக இருந்து நாடகம் எப்படித்தான் நடத்த வேண்டும், பாட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த மதிப்புக்குரிய நண்பர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மண்டுப்பட்டியை சேர்ந்த அர்ப்பணியை வசிக்கக்கூடிய சசிகுமார் அவர்கள் அன்பளிப்பு வழங்கியிருக்கின்றது. எனது அன்புள்ளத்திற்கு எனது சார்பாகவும் நாடக கலைக்குழுவின் சார்பாக நன்றி தெரிவிக்கின்றேன். வணக்கம். நன்றி 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 நன்றி. ஆண்டவா, நாடு நகரம் இழந்து நாட்டு மக்களை பிரிந்து சுவாசனத்தை இழந்து செங்கோல் ஏந்தி மயானம் காக்க வேண்டும் என்று என்னை கொண்டு வந்து நிறுத்தி விட்டாயே, இன்னும் என்னை எங்க கொண்டு போய் நிறுத்த போகிறாய் என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஆண்டவா, ஒன்றுமே புரியவில்லை. அறிவா, நான் என்ன குறை செய்தேன் இந்த பாவி, என்ன குற்றம் செய்தேன் இந்த சண்டாளன், எனக்கா இந்த தண்டனை, இந்த பாவி எனக்கா இந்த சோதனை. ஆண்டவா, இறைவா, பரம்பொருளே, பரமேஸ்வரா, தெய்வமே, இறைவா. சுவாசனத்தில் வந்து செங்கோல் ஏந்தி 56 நாட்டு மக்களை காத்த மன்னனாக பிறந்தேன் இந்த பாவி. வருகின்ற மக்களுக்கெல்லாம் அள்ளி கொடுத்தேனே, அது குற்றமா? அதற்காக என்னை மயானம் காக்க வேண்டும் என்று என்னை கொண்டு வந்து நிறுத்தி விட்டாய் அப்பா. இறைவா, 6 மைலுக்கு ஒரு நட்சத்திரம், 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் வைத்து தாகம் என்று வந்தவர்களுக்கு தாகத்தை போக்க வேண்டும், அன்னம் என்று வந்தவர்களுக்கு பசியை போக்க வேண்டும் என்று சத்தியத்தை என்று சொன்னேன். அது என் மீது குற்றமா? அதற்காக இந்த பாவி என்னை மயானம் காக்க வேண்டும் என்று என்னை கொண்டு வந்து நிறுத்தி விட்டாயப்பா. இறைவா, ஒரு குறையும் செய்யாத பாவி எனக்காக இந்த தண்டனை. தெய்வமே, நான் கூலி குறைத்தேனா, குறைமறக்க அளித்தேனா, அந்நிய பொருட்களை அபகரித்தேனா, கற்புடைய மக்களுக்கு கஷ்டத்தை விளைவித்தேன் பாவி. ஏனையா எனக்கு இந்த தண்டனை? மனைவி மகன் அழைத்து சென்று காசு வழங்குற வீதி வழி விலை கூறிவிட்டு நாட்டு மக்களை பிரிந்து மயானத்துக்கு போய் அனுப்பியிருக்கின்றாய். வந்து விட்டேனப்பா, போகிறேன் மயானத்துக்கு நான். இறைவா, நான் என்ன செய்வேன்? அன்பு மகன் பிறந்து விட்டான், ஆசி மகன் பிறந்து விட்டான், பாசத்தோடு வளர்த்துக்க நான் பெற்ற மகன் பிறந்த மகிழ்ச்சியிலே மகனுக்கு பிறந்த நாள் கொண்டாட வேண்டும் என்று 56 நாட்டு மக்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்து எல்லோரும் அமர்ந்தார்கள். ஐயா, எல்லோரும் அமர்ந்தார்கள். மந்திரி சத்தியகீர்த்தை அழைத்து அரண்மனையில் இருக்கக்கூடிய பொன்பொருளை கொண்டு வருங்கள், இல்லை என்று சொல்லாது தான தர்மத்தை வழங்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? மகனுடைய பிறந்த நாள் விழா இன்று, அதற்காக தான தர்மத்தை வழங்க வேண்டும். தான தர்மம் என்றால் 32 தான தர்மத்தை வழங்க வேண்டும் என்று சொன்னேன். அன்னதானம், சொர்ணதானம், கோதானம், பூதானம், வஸ்திரதானம், பிள்ளைப்பெண் அறம் என்று சொல்லப்பட்ட 32 தான தர்மத்தை அள்ளி அள்ளி வழங்கினேன். இந்த பாவி என்னுடைய குடிமக்கள் எல்லோரும் முகமலர்ச்சியோடு பெற்று சென்றார்கள். இறைவா, எல்லோரும் உல்லாசமாக இருக்கும் நேரத்தில், மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது விஸ்வாமித்திரர் என்னுடைய இல்லத்தில் ஆடி வந்தார். அவர் எதிர்கொண்டு அழைத்த ஆசனத்தில் மறுத்து உபசரித்து நின்று எழுந்த பாவி. இறைவா, உபசரித்து நின்று இந்த ஊரை சேர்ந்த மதிப்புக்குரிய குட்டையன் என்ற மதிப்புக்குரிய அண்ணர்கள் எனக்கு அன்பளிப்போடு இருக்கின்றார். எனது அன்பு உள்ளத்திற்கு எனது சார்பாகவும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவிக்கின்றேன். வணக்கம். நன்றி 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 நன்றி.
அந்த நேரத்தில் விஸ்வாமுத்திரர் என்னுடைய இல்லத்தில் ஆடி ஓடி வந்தார். அவரை எதிர்கொண்டு அழைத்து ஆசனத்தில் அமர்த்தி உபசரித்து நின்றேன். அந்த பாவி ஏனே உன்னை காண வேண்டுமானால் இந்த பாவி நான் கொடுத்து வைத்தவனாகத்தான் அமர்கின்றேன். காரணம் என்ன தெரியுமா? மகளுடைய பிறந்த நாள் விழா, மகளுடைய பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் போது நீங்கள் வந்தீர்கள். எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அவர்கள் ஐயனே என்று நான் வணங்கி நின்றேன். அவர் என்னை உற்று நோக்கி, ஹரிச்சந்திரா, மகனுடைய பிறந்த நாள் விழாவுக்கு வந்தேன் என்று மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்று சொல்கின்றேன். இல்லை, நான் ஒரு யாகம் வளர்க்க வேண்டும், அதற்கு கொஞ்சம் பொன்பொருள் வேண்டும், உன்னால் கொடுக்க முடியுமா முடியுமா என்று கேட்டார். இவ்வளவு என்று குறிப்பாக சொன்னார். நான் கொடுப்பதற்கு நலமாக இருக்குமே என்று இந்த பாவி கேட்கும் பொழுது மற்ற பாறையின் மீது மதம் கொண்டால் நிறுத்தி அதன் மேல் ஒரு ஆங்காரமான வாலிபடி ஏற்றி அவன் கையில் வெள்ளிக்கு அவன் கொடுத்தது மாணிக்க கையில் வைத்து சுழற்றி ஏவினார். பறந்து கீழே விழுந்து எழுவு அவ்வளவு பசுமண்டும் என்று குறிப்பாக சொன்னால் 48 கோடி தருவாய் என்று சொன்னார் ஆண்டவன். சத்தியத்தை அழைத்து பொன்பொருளை கொண்டு வந்து அவருடைய கரத்தில் கொடுத்தேன். இந்த பாவி நான் என்ன செய்வேன்? இந்த பாவி நான் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்றாக முடிந்து விட்டதே. நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்றாக முடிந்து விட்டதா அல்லவா? இறைவா, நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்றாக முடிந்து விட்டது ஆண்டவா. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும்.
கேட்ட பொன்பொருளை கொண்டு வந்து கொடுத்தேன். 48 கோடி தர்மத்தை கொடுத்தேன். அதை கரம் பெற்று மீண்டும் என்னை உற்று நோக்கி என் கரத்தில் கொடுத்தார். வேண்டாம், ஒருவருக்கு தானமாக கொடுத்த பொன்பொருளை மீண்டும் நான் கரம் நீட்டி வாங்கி பழக்கமல்ல. நீங்களே பெற்று செல்கிறீர்கள், நீங்களே பெற்று செல்கிறேன். இந்த பொன்பொருளை யாவுமே எனக்கு சொந்தமாகிவிட்டது. என் கரத்தில் கொடுத்து விட்டீர்கள், நான் பெற்றேன். யாகத்துக்கு முடிவு செய்து பிறகு நான் பெற்று போகிறேன் என்று மீண்டும் என் கரத்தில் கொடுக்கப்படும். அதை வாங்கி அரண்மனையில் வைத்து அமர்ந்தேன். அரண்மனையில் வைத்து அமரும் பொழுது குடிமக்கள் எல்லோரும் வந்து முறையிட்டார்கள். என்னவென்று கேட்டேன். அவங்களுடைய முகத்தை பார்த்தால் கண் கலங்கி கொண்டிருந்தார்கள். காரணம் என்னவோ, நாங்கள் எட்ட வெள்ளம பெயர்களை பண்டிகள் அழித்து அதம் செய்கிறது. வாருங்கள் 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 என்றார்கள். மக்களுக்கு ஒரு தீர்வு வேண்டுமே, மக்கள் எல்லோரும் நிம்மதியோடு வாழ வேண்டுமே என்று மனதில் என்னை கண்ணை சந்தர்ப்பதி வர வேண்டும். பார்த்தீங்கள குடிமக்கள் மனக்கலக்கமாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவர்களிட்ட வெள்ளம பெயர்களை பண்டிகளை அழைத்து அதம் செய்து கொண்டு வருகிறார். நான் மக்களோடு ஒருவனாக நான் வனத்தில் வேட்டையாடி அந்த பண்டிகளை அடித்து துரைத்து விட்டு வருகிறேன் சென்றேன். வனத்தில் வேட்டையாடி கொண்டு வரும்பொழுது அனைத்து பண்டிகளும் ஓடிவிட்டது. ஒரு பண்டிகையானது என்னை நோக்கி பாய்த்தது. என்னுடைய அம்பால் ஏகினேன். விஸ்வாமித்திரருக்கு அவை மட்டும் விழுந்தது. அதை கூட நான் சிந்தித்து பார்க்கவில்லை. சிந்தித்து பாராமல் நின்றேன். வேட்டையாடிய களைப்பு சற்று அந்த வனத்தில் அமர்ந்து போக வேண்டும் என்று அமர்ந்தேன். 2 நாட்டிய பெண்கள் வந்து நாட்டியம் ஆடி கொண்டிருந்தார்கள். நாட்டியம் சிறப்பாக இருந்தது. நாட்டியமெல்லாம் சிறப்பாக இருந்தது. உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது முத்து மாலையை கேட்டார்கள், பட்டா மாலை கேட்டார்கள், பூச்சக்கர குடையை கேட்டார்கள். அம்மா, இது எல்லாம் நாட்டு மக்களுடைய சொத்து தாயே, இதை தரக்கூடாது என்று சொல்லும் பொழுது அந்த பாவியை பார்த்து, இந்த சண்டாளனை பார்த்து மனம் செய்ய வேண்டும். தேவி, அம்மா, எனக்கு ஒரு மனைவி மகன் இருக்கின்றான். என்னுடைய மனைவியை விடுத்த மற்ற பெண்களை உடன் பிறந்த தங்கை, என்னை ஈன்றெடுத்த தயன்று மதிக்கக்கூடிய பாவி, உங்களை மறந்து விட மாட்டேன். போய்விடுங்கள் போய்விடுங்கள் என்றேன். மீண்டும் என்னை வற்புறுத்திக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமா, பாவியை பார்த்து மனம் செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது இதயமே வெடித்து விடும் போல் இருந்தது. ஆண்டவா, எனது மந்திரி சத்தை கீர்த்தி மணல் சென்று அடித்து துரத்தி விட்டான். மணல் சென்று அடித்தார். பிறகு இங்கு நடந்த செய்தியெல்லாம் நினைத்து பார்த்தால் எனது இதயமே வெடித்து விடும் போல் இருக்கிறது. வேட்டைக்கு சென்ற கணவர் இப்பொழுது வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பாளே, அவரிடத்தில் என்ன சொல்வது? இங்கு நடந்த விவரத்தை எப்படி சொல்ல முடியும்? ஆண்டவா, நான் என்ன செய்வேன்? எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன், கேட்டவளை காணோமடா இறைவா, கூட்டி சென்ற இடமேதடா. ஏட்டில் எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன், ஏட்டில் எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன், கேட்டவளை காணோமடா இறைவா, கூட்டி சென்ற இடமேதடா. எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன், கேட்டவளை காணோமடா இறைவா, கூட்டி சென்ற இடமேதடா. திரும்பி வரும் நேரத்தில் அரும்பி நிற்பார் கண்ணி என்று, திரும்பி வரும் நேரத்தில் அரும்பி நிற்பார் கண்ணி என்று, திரும்பி வரும் நேரத்திலே அரும்பி நிற்பார் கண்ணி என்று, திரும்பி இங்கு
கால்பட்டு தோட்டமிட்டு கண்ணீரால் கோடி வளர்ந்து கால்பட்டு தோட்டமிட்டு கண்ணீரால் கொடி வளர்த்து தோட்டத்தை அழித்தாயடா இறைவா ஆட்டத்தை முடித்தாயடா ஏட்டில் எழுதி வைத்தேன் எழுதியதை சொல்லி வைத்தேன் ஏட்டில் எழுதி வைத்தேன் எழுதியதை சொல்லி வைத்தேன் கேட்டவளை காணோமடா இறைவா ஊக்கி சென்ற இடமேதடா பருவத்தை கொடுத்து விட்டு உருவத்தை எடுத்து பருவத்தை கொடுத்து விட்டு உருவத்தை எடுத்து பருவத்தை கொடுத்து விட்டு உருவத்தை எடுத்து சென்றார் தருமத்தின் தலைவன் அல்லவா இறைவா தாபத்தின் தலைவன் அல்லவா ஏட்டில் எழுதி வைத்தேன் எழுதியதை சொல்லி வைத்தேன் ஏட்டில் எழுதி வைத்தேன் எழுதியதை சொல்லி வைத்தேன் கேட்டவளை காணோமடா இறைவா ஊட்டி சென்ற இடமேதடா இறைவா அங்கு நடந்த விபரத்தை எப்படி என்னுடைய மனைவி இடத்தில் கூறுவது என்று எனக்கு புரியவில்லையே மனம் கிழக்கமாக நின்று இரண்டு பெண்களையும் அவருடைய கரத்தால் பிடித்து அனுச்சந்திரன் ஓடி வந்தார் ஐயரே என்னை மன்னிக்க வேண்டும் நான் என்ன தவறு செய்தேன் இந்த பாவி என்ன குற்றம் செய்தேன் மன்னிக்க வேண்டும் ஐயா மன்னிக்க வேண்டும் என்று அவருடைய பாதத்தை தொட்டு என்னை எட்டு உதைத்து விட்டார் ஆண்டவா, எட்டு உதைத்து விட்டார் இறைவா. என்னுடைய மடிமகனமானது தரையில் கடகடாம் என்று உருண்டு ஓடியது. அதை பற்றி கூட நினைக்கவில்லையே, அதை பற்றி நான் கலங்கவில்லையே. உன்னுடைய பொன்னான பாதம், புவான பாதம், ரோகமே நோகமே என்று மீண்டும் அவருடைய பாதத்தை தொட்டு வணங்குவதற்காக துணிந்தேன். ஐயா யா, நான் என்ன தவறு செய்தேன்? முத்து பவளம் மரக வாணிக்கம் கோமலை கொண்டு சொல்லப்பட்ட 9 வகை நவரத்னத்தால் இணைத்த வடிவகமானது 8 உழைத்த தரையில் ஓடுவதற்கு காரணம் என்ன ஐயா? உங்களை நான் என்ன தவறு செய்தேன்? சொல்லுங்கள் ஐயா, சொல்லுங்கள் என்று இந்த பாவி இறைவா. என்ன தவறு செய்தேன் தவமுனியே? என்ன தவறு செய்தேன் தவமுனியே? என்ன தவறு செய்தேன் தவமுனியே? என்ன பாவம் செய்தேன் ஒன்றும் அறியேனே? என்ன தவறு செய்தேன் தவமுனியே? என்ன தவறு செய்தேன் தவமுனியே? இந்த பாவம் செய்யா பாவியானே தவறு செய்தேன் தவமுனியே. என்ன பாவமும் செய்யாத கையா, என்ன பாவமும் செய்யாத கையா, இப்போ பாவியும் ஆனதும் நீயா. என்ன தவறு செய்தேன் தவமுனியே? இந்த கரத்தால் ஒரு எறும்பு கூட கொண்டுடக்கூடாது என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய பாவி என்னை எட்டு உதைத்து விட்டீர்கள் ஐயா. மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்று சொன்னேன். ஹரிச்சந்திரா, இந்த பெண்கள் அதற்காக மனம் செய்வதற்கு மறுக்கின்றார் என்று கேட்டார். ஐயா, என்ன இது? இந்த பெண்களை நான் மனம் செய்வதா? நான் மனம் செய்வதா? எனக்கு ஒரு மனைவி மகன் இருக்கின்றான். இந்த தேச பெண்களை மறந்து கொள்ள மாட்டேன். இதை ஒன்று நீக்கி வெறுதை கேட்டாலும் தடையில்லாது கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்து கொண்டிருந்தேன். இதை கேட்டாலும் கொடுப்பாயா என்றார். நிச்சயமாக தாராளமாக தருகிறேன் என்று நான் வாக்கு கொடுத்து விட்டேன். இந்த பாவி ஒரு 56 நாடு நகரத்தை
எனக்கு தாரை வார்த்து கொடு என்றார். 56 நாடு நகரத்தை தாரை வார்த்து கொடுத்த பாவி அப்பா, பாவி இறைவா. 56 நாடு நகரத்தை தாரை வார்த்து கொடுத்து விட்டீர்கள். நீ இனிமையில் இருப்பதற்கு போ போ என்று சொல்ல சம்மதித்து மனைவி மகளை கரம் பிடித்து அரண்மனை விட்டு வெளியேறி செல்வதற்கு நான் பயணத்தை தொடங்கினேன். அணைந்திருக்கக்கூடிய ஆடை ஆபரணத்தை அவள் தன் கரத்தில் கொடுத்து காவியோடு அணைந்து செல் என்றார். அந்த பாவியை பார்த்து காவியோடு அணைந்து நான் செல்வதா? எங்கு போவேன்? என் கஷ்டத்தை எங்கு சென்று தீர்க்கப் போகிறேன்? இந்த பாவி இறைவா, இறைவா, தெய்வமே, காவியோடு இணைந்து காசிக்குத்தான் நடந்து இறைவா கஷ்டத்தை போக்கவேதான் பாவினாதான் நடந்து மனைவியை கரம் பிடித்து மகனையும் தான் அழைத்து இறைவா காவியுடைய அணைந்து காவியுடைய அணைந்து காசிக்கு தனாடந்து இறைவா எங்கு போவது? என் கஷ்டத்தை எங்கு சென்று தீர்ப்பது? ஒன்றும் புரியாமல் கண் கலங்கிக் கொண்டு நின்றேன். நின்றாலும் கூட மனைவி மகளை கரம் பிடித்து காசிக்கு செல்ல வேண்டும் என்று நான் ஒரே நோக்கத்தோடு சென்றேன்.
காசி விஸ்வநாதனை வணங்கி வந்தால் நம்ம கஷ்டமே விலகிவிடும் என்று பெரியோர்கள் ஐதீகம். அங்குதான் போக வேண்டும் என்று மனதில் எண்ணி சென்றேன். இந்த பாவி காசி விஸ்வநாதா, கங்காதரா, பரம்பொருளே பரமேஸ்வரா, நீயே தஞ்சம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் எனக்காக இந்த குறை, என் குறை கஷ்டங்கள் தீர வேண்டும். உன் பாதத்தை தொட்டு வணங்குகின்றேன் ஐயா, பாதத்தை தொட்டு வணங்குகின்றேன். காசி விஸ்வநாதா, இறைவா. காசியில் வாழும் கருணை கடலே, விஸ்வநாதனை வணங்கியதற்கு பிறகு இந்த பாவிக்கு கஷ்டமே அதிகமாகிவிட்டது. அப்பா அதிகமாகிவிட்டது. நான் என்ன செய்ய? அந்த தெய்வத்தை வணங்கி இந்த பாவி நான் இருக்கும் பொழுது என்னுடைய ஆசை உணவி, அன்பு உணவி, இந்த பாவியை தெய்வமாக மதிக்கக்கூடிய என்னுடைய வடிவை சந்திரமதி என் பாதத்தை தொட்டு வணங்கி கண்ணீர் வடித்ததப்பா, கண்ணீர் வடித்தது. சுவாமி, நீ கலங்க வேண்டாம். ஏன் கண் கலங்கி நிற்க வேண்டும்? எங்களை இருவர் வளைத்து சென்று காசி மாநகர் வீதிபடி விலை கூறிவிட்டு யாகத்துக்கு தர வேண்டிய பொன்முருளை கொடு என்று சொன்னாலே, கொடு என்று சொன்னாலே இறைவா. அண்ணே சந்திரமதி, தாராமதி, உங்களை விலை கூறி நான் விருக்கிறதும் செய்வதா? 56 தேசங்களுடைய மத்தியிலே மனமான சூட்டி மனைவியாக ஏற்று கரம்படித்து அழைத்து வந்தேன். இந்த பாவி ஒரு தாயும் தந்தை சொந்த பந்தம் அனைத்துமே விடுத்து இந்த பாவியை தஞ்சம் என்று வந்தாயே கண்ணே, நான் எப்படி விலை கூறி விருக்கிறோம் செய்ய முடியும்? எப்படி உன்னை விலை கூறி நான் விருக்கம் செய்வதென்று கண் கலங்கி நின்றேன் அப்பா. இது ஒன்றுதான் வழி, வேறொன்று வழி இல்லை என்று சொல்ல காசி மாநகர் வீதிபடி விலை கூறி விற்பதற்கு பயணத்தை தொடங்கினேன். ஐயா, காசி மாநகரத்தில் வாழும் பொதுமக்களை, நீங்கள் எல்லோரும் ஆடு மாடுகளை விலை கூறி விற்கிறோம் செய்திருப்பீர்கள். இந்த பாவினுடைய நிலையை பாருங்கள், சண்டாளனுடைய கஷ்டத்தை பாருங்கள். கட்டிய மனைவியை பெற்ற மகனையும் விலை கூறி வருகின்றேன். எழுதலையா,
கேளுங்கள் ஐயா, கேளுங்கள். இது உலகம் அறியாத புதுமை. உலகம் உலகம் அறியாத புதுமை. உடல் பொருளாவே கடனுக்கு விற்பது, கடனுக்கு விற்பது. செய்து யாகத்துக்கு தர வேண்டிய பொன்பொருளை கொடுத்த இந்த பாவி தரகன் கூலிக்காக நான் மயானம் கற்பதற்கு போகின்றேனப்பா, மயானம் கற்பதற்கு போகின்றேன். இறைவா, இனிமேல் இந்த பாவி மயானத்துக்கு போகிறேன் என்று இந்த இடத்தில் நின்று என் கஷ்டத்தை எல்லாம் நினைத்து மனைவி மகனை மனதில் வைத்து என்னுடைய குடிமக்களை எண்ணி அல்லது கண் கலங்கி கண்ணீர் வடித்து நான் என்ன செய்வேன்? இப்படித்தான் இந்த பாவி எண்ணிக்கொண்டு இருக்கிறான் என்பதை எனது தந்தையாகிய சிவனுக்கு யார் போய் சொல்வார்கள்? யார் போய் சொல்வார்கள்? ஆண்டவா, யார் சொல்வார்கள்? யார் போய் சொல்லுவார்? யார் போய் சொல்லுவார்? இந்த வேளை வருந்துயே யார் போய் சொல்லுவார்? யார் போய் சொல்லுவார்? இந்த ஏழை வருந்துயே
நான் படும் கஷ்டமெல்லாம் இப்படி இந்த கஷ்டத்தை எல்லாம் தந்தையாகிய சிவனுக்கு யார் போய் சொல்வார்களப்பா? யார் சொல்வார்கள்? இறைவா, அன்று சிம்மாசனத்தில் அமர்ந்து செங்கோல் ஏந்தி அள்ளி கொடுத்த கரம் இன்று கொள்ளிக்காசு வாங்க வேண்டும் என்று எனக்கு விதி. இன்று ஒருவருக்கு அடிமையாகி விட்டேனே, ஒருவருக்கு அடிமையாகி விட்டேன் ஆண்டவா. அதிலும் அடிமையல்ல, ஜாதியிலும் அடிமையல்ல, இறைவா அதிலும் அடிமையல்ல, ஜாதியிலும் அடிமையல்ல, நிதியிலும் அடிமையல்ல, ஆதியிலும் அடிமையல்ல, ஜாதியிலும் அடிமையல்ல, ஆதியிலும் அடிமையல்ல, ஜாதியிலும் அடிமையல்ல, நீதியிலும் அடிமையல்லவே, நானும் பாதியில் அடிமையானே. ஒருவருக்கு அடிமையாகிவிட்டேன் இந்த பாவி. அடிமை என்றால் அவன் சொல்லும் வேலை அழைத்துமே செய்ய வேண்டும். ஆமா, நான் என்ன செய்வேன் ஆண்டவா? மனைவி மகனை வெளி கூறிவிட்டு யாகத்துக்கு தர வேண்டிய பொன்முறை கொடுத்து விட்டீர்கள். நான் ஒரு கூடவே வருகின்றேன், எனக்கு சேர வேண்டிய கூலிய கொடு என்று கேட்டார். இந்த பாவி இடத்துல என்ன இருக்குது? ஒன்றுமே வருகின்றேன். ஐயா, இனிமேல் இருப்பது இந்த பாவி, இந்த உடல் மூச்சு ஆவி பொருள் மட்டும்தான் இருக்கிறது. என்னை அழைத்து சென்று எங்கேயாவது விலை கூறி விற்கரம் செய்து உனக்கு சேர வேண்டிய கூலியை நீங்கள் எடுத்து செல்கள் என்று சொன்ன என்னை கரம்பிடித்து அழைத்து சென்றார்கள். மனைவி மகனை விற்றீர்கள். யாகத்துக்கு தர வேண்டிய 48 கோடி திரவியத்தை கொடுத்து விட்டீர்கள். எனக்கு 16,000 பொன் வேண்டும் என்று கேட்க சரி என்று என்னை கரம் பிடித்து செல்ல முடியும். எனது மந்திரி சத்தியகீர்த்தி வேண்டாம் ஐயா, என்னுடைய மன்னரை விற்க வேண்டாம், என்னுடைய தெய்வத்தை விற்க வேண்டாம், என்னை விலைகோரி விற்கணும் செய்து உனக்கு சேர வேண்டிய 16,000 பொண்ணு எடுத்து செல்கின்றார். மந்திரி கீர்த்தியாரே, என்னவால் பட்ட கடன், என்னாவால் பட்ட கடன், என்னத்தான் விற்க வேண்டும், உன்னை விற்க கூடாது என்று சொன்னேன். இந்த பாவி என் இடத்து செல்லும் பொழுது இந்த மந்திரி சத்தை ஈர்த்து மயக்கப்பட்டு கீழே விழுந்து விட்டிருப்பான். எப்படி இருக்கிறாயோ? அன்று உன்னுடைய அழகு முகத்தை பார்த்த பாவி இதுவரை பார்க்க முடியவில்லையே, பார்க்க முடியவில்லையே. எஜமானகை வீரமாக கடிமையாக்கி இந்த பாவி என்னை மதுக்குணம் சுமக்க சொன்னார்கள். சுமந்தை நாற்றம் பொறுக்க முடியவில்லை, தவழ்ந்து கீழே போட்டு உடைந்து விடும். கண்டறுத்து கரிசமைத்துக் கொண்டு வா என்றார். அறுக்க தெரியாமல் இந்த பாவி
என்னுடைய கரத்தை அறுத்துக் கொண்டேன். கல் குடும்பம் கொண்டு வா என்றால் உடைத்து விட்டாய். கண்டெடுத்து கரிசமைத்து கொண்டு வா என்று சொல்லும் பொழுது கரத்தை அறுத்துக் கொண்டு எனக்கு முன்னென்று கொண்டிருக்கிறாய். போ போ என்று என்னை எட்டி எட்டி அடித்தார். ஐயா, இந்த பாவியை அடிக்க வேண்டாம், இந்த சண்டாளனை அடிக்க வேண்டாம். அடித்தால் உன் கரம் நோகும். என்னை உதைக்க வேண்டாம், உன் கால் பாதங்கள் நோகும். வேண்டாம் ஐயா என்று சொல்ல இப்படி அப்படி அடிக்க வேண்டும் என்ற மனதில் தோற்றமாக இருந்தால் இந்த பாவி இந்த சண்டாளனை இந்த தடியால் அடிங்கள் என்று சொன்னேன். இப்படிப்பட்ட உத்தமனுக்கு இருக்கக்கூடாது போய் என்றால் எங்கு போகணும், என்ன செய்வதற்கு எனக்கு புரியவில்லையே. நான் என்ன செய்வேன் அப்பா? கண்டறத்து கல்குடம் சுமந்த பாவி ததறில் மது குடம் தூக்க வைத்தாய். என்னை மது குடம் தூக்க வைத்தாய். என்னை மாமசக்காவடி தூக்கவே. மது குடம் தூக்க வைத்தாய். மது குடம் தூக்க வைத்தாய். பிறகு என்ன சொன்னார் தெரியுமா? மயானத்துக்கு போ, மயானத்துக்கு சென்று இறப்பிடம் பகலாயிரம் வந்து கொண்டிருக்கும். வருகின்ற பிணங்கள் ஒன்றுக்கு கால் படம் உணத்துண்டு வாக்கியரிசி வாங்க வேண்டும். அந்த வாக்கியரிசியை நீ உணவுக்கு வைத்துக்கொள், நீ சாப்பிடு. கால் படம் உணத்துண்டு எனக்கு அனுப்ப வேண்டும் என்று எனது எஜமானியிட்ட கட்டளை. மயானத்துக்கு சென்று எத்தனை எத்தனை பிணத்தை எரித்து புதைத்து மண்மேடாக்க வேண்டும் என்று இந்த பாவிக்கு புரியவில்லையே, புரியவில்லை. ஆண்டவா, கொடுத்த வாக்கு காப்பாற்ற வேண்டுமானால் மயானத்துக்கு போக வேண்டும். போகிறேன். போகன்றே போகன்றேனா போகன்றே போகன்றே மயான காவல் புரிந்திடவே மாறினார். விதிவழியோடு மதிவழியோடு விதிவழியோடு
மதிவழியோடு கதிமதி பெறவே விதிவழியோடு மயான காவல் புரிந்திட மகிழாம் மயானத்துக்கு வந்து விட்டேன். இந்த மயானத்தை பார்த்தால் எத்தனையோ பிணங்கள் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவா, எத்தனையோ பிணங்கள் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் எல்லாம் உயிரோடு இருக்கும் பொழுது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அறிஞன் ஆளுகின்ற எத்தனையோ பேர் உயிரை பிரிந்ததற்கு பிறகு பேதமில்லாமல் கூடும் இடம் இது ஒன்றுதான். அப்பா, இது ஒன்றுதான். ஆண்டவா, இவருக்கு எல்லாம் நிரந்தரமான வீட்டை கொடுத்திருக்கின்றாயே. ஊருக்கு வெளியே சுடுகாடு, ஒவ்வொருக்கும் தனி வீடு. யாருக்கு கிடைக்கும் அந்த எழில் வீடு? இதுதான் அனைவருக்கும் சமவீடு. ஊருக்கு வெளியே சுடுகாடு, ஒவ்வொருவருக்கும் தனி வீடு. யாருக்கு கிடைக்கும் அந்த எழில் வீடு? இதுதான் அனைவருக்கும் சமவீடு. ஊருக்கு வெளியே சுடுகாடு, ஒவ்வொருவருக்கும் தனி வீடு. ஊருக்கு வெளியே சுடுகாடு, ஒவ்வொருவருக்கும் தனி வீடு. சமவீடு, தனி வீடு, தனி வீடு. இந்த மயானத்தில் நின்று பிடத்தோடு பிடமாக வெந்து இந்த கரத்தால் கால்பட மனத்தொன்று வாக்கியர்ச்சி வாங்கி நின்றாலும் கூட உன்னை மறந்து விடுவேன் என்று எண்ண வேண்டாம். ஒருபோதும் உன்னை மறக்க மாட்டேன். உன்னுடைய திருநாமத்தை மனதில் வைத்து பூஜ்யத்துக் கொண்டுதான் இருப்பேன். ஆண்டவா, பூஜ்யத்துக் கொண்டுதான் இருப்பேன். ஆண்டவா, வருவாயே வடமாளில்
படமாளினி பாரநாரை பூமுகி பாரநாரை பூமுகி வருவாளி படமாளினி பலமாலினி பராய் பராய் ஓம் நம சிவாய பராய் பராய் ஓம் நம சிவாய வருவாளி பலமாலினி பந்துவாரி கமலபா பந்தகடகே பந்துவாரி கமலபா பந்துவாரி படமாளினி ஆ ஆ காலனையன்று காலனையன்று உதைத்த கமனையன்று என்று உரைத்ததா பணிகிறீர்களே தேவா காலனையன்று உதைத்த வருவாரி படமாளினி பராய் பராய் ஓம் நம சிவாய பராய் பராய் ஓம் நம சிவாய படமாலினி அறிவா என்ன ஒரு சத்தம் உண்டு தாங்கள் யார்? நாங்கள் வனத்தி வாழு பேய்கள். பேய்களா? இங்க எதற்காக வந்தீர்கள்? நாங்கள் வருவது இருக்கட்டும், தாங்கள் யார்? உங்களை நெருங்க முடியவில்லை. உங்கள் வாழ்க்கை வரலாறு என்ன? என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் அப்படித்தானே? பேய்களே, பேய்களே, சொல்லுங்கள். என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை நான் எடுத்து சொல்ல வேண்டும், அதை நீங்கள் கேட்க வேண்டுமானால் எப்படி? நான் இடம் கட்டளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி? எப்படி என்றால், இந்த மயானத்தில் தருகின்ற மரத்தோடு மரமாக இலையோட இலையாக சற்று மறைந்திருந்தால் என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து கூறுகிறேன், கேளுங்கள் பேய்களே. ஏன் எங்களை கண்டா உங்களுக்கு பயமா? நான் ஒருபோதும் பயப்பட மாட்டேன். இந்த மயானத்துக்கு ரவாயிரம் பணம் பகலாயிரம் பணம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் அங்கும் இங்கும் நடமாற்றம் மாட்டிக் கொண்டிருந்தால் அவர்களை உங்களுடைய கண்ணால் பார்த்தால், அவர்களுடைய கண்களால் உங்களை பார்த்தால் அவர்கள் பயந்து விடுவார்கள். அதற்காகத்தான் மறைந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறேன். அப்படியாகட்டும். இறைவா, எத்தனையோ நல்ல மனிதர்கள் இருக்கின்றார். அவரிடத்தில் சொல்லி இந்த சண்டாளன் கதையை சொல்லு என்று கேட்க வைக்க கூடாதா? இந்த மயானத்தில் வாழும் பேய்களிடத்தில் கூட என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லி நடக்க விதிக்கின்றார். நான் என்ன செய்கிறேன் ஆண்டவா? என்ன செய்வேன்? சொல்கிறேன், சொல்கிறேன். பிறந்த இந்த மண்ணே பாவினால் பிறந்தது மண்மேல் இருப்பதற்கென்றே நட்பே பிறந்த இந்த மண்மேல் இருப்பதற்கென்றே நட்பே செல்லும்
நாட்டை நான் ஆண்டது ஐம்பத்தார் நாட்டையும் ஆண்டது நாட்டையும் ஆள வைத்தாய் தெய்வமே ஆதினாளிகளே செவனுடைய வாதத்தில் தக்க வைத்தான் தக்கனுக்கு தன்னைக்கு கல்யாணம் முடித்து வெகு நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லை இல்லாத காரணத்துக்கு 68 நாள் கபரி விரதத்தை ஆரம்பித்து 27 பெண் குழந்தைகளை பெற்றார். ஈசாகிதே தர்மமா ஈசாகிதே தர்மமா ஜெகதீசா என்மே தர்மமா தர்மமா அந்த 27 பெண்களுக்கும் அசுவனை வரணி கீர்த்திக மரகசிரம் புனர்பூசம் பூசம் ஆயில் யமகம் பூரம் சித்திரவசாகம் உத்தர உத்தரகாதிரே 27 பெண்களுக்கு பேராமம் சாதித்து 400 பேரை பொழுது ஒரு வண்ணமாக வளர்த்து தக்க பிராயம் வந்தவுடனே அழகிலே சிறந்த சந்தனுக்கு மனமுடித்துக் கொடுத்தார்கள். சந்திரனானவன் தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து சென்று ரோகிணியிடம் மட்டும் அதிக பிரியமாக இருந்த காரணத்திற்கு இந்த 26 பெண்கள் ஒன்றாக சேர்ந்த தன் தகப்பானாக தக்க அடுத்து சென்று முறையிட்டார். நாட்டை நான் ஆண்டது நாட்டை நான் ஆண்டது சுடுகாட்டை ஆள வைத்தார் தெய்வமே. அப்பொழுது தக்க நானும் ஓடி வந்து அடைய சந்திரா என்னுடைய மகளை 26 பெண்களை புறக்கணித்த காரணத்திற்காக நீ என்றும் இருளாக போவாய் என்று சாபமட்டு போக மீண்டும் சந்திரனானம் ஓடி வந்து மாமா இப்படி எல்லாம் செய்தால் உலகமே எல்லுபையும் ஆகிவிடும் நீங்கள் சொல்கிறபடி கேட்கின்றேன் கொடுத்த சாபத்தை நீக்குங்கள் என்று மன்றாடினான். அப்பொழுது தக்கனானும் தெரிவித்தார் 27 பெண்களை ஒரே மனதாக பவிக்கிறேன் என்று சொன்னால் கொடுத்த சாபத்தை நீக்குகின்றேன் எப்படி என்றால் இப்பொழுது இருளாக இருக்கின்ற சிறுக பெருகு ஒரு நாள் பூர்ணமற்ற தலைவாய் அதே போல் சிறுக தேய்ந்து ஒரு நாள் இருளாக போக கடவுள் என்ற சாபத்தினுக்கு அதுதான் உலகத்தில் அம்மாவாசை என்று பவனம் என்று வருகின்றது. சந்திரனானவன் சிறுக பெருகு ஒரு நாள் பூர்ணமற்ற தலைகள் நேரத்தில் 27 பெண்கள் அழைத்து சென்றான். சர்வசல்லாமல் இல்லைகள் ஆட வேண்டும் என்று அது சமயம் பூலோகத்தில் மழையில் மாறியில்லை. அந்த வெற்புணலையானது தேவலோகத்துக்கு எட்டியது. பூலோகத்தில் ஆச்சரம் தடாக ஜலத்திலே கவுதவர் நீராடு பழக்கம். கவுதவர் நீராடும் தடாகத்தில் யாரோ ஒரு காந்தரோமன பெண்கள் நீராடி மஞ்சள் நீரை கலக்கி சென்று விட்டார்கள். மறுநாள் காலையில் வந்து தடாகத்தை கவுதவர் பார்க்கும் பொழுது தண்ணீர் எல்லாம் சேரும் சகலமாக இருந்த காலத்திற்கு அதிக கோபமாகி இனிமேல் இந்த தடாகத்தில் ஆண் இறங்கி நீராடினால் பெண்களாக பெண்கள் இறங்கி நீராடினால் ஆண்களாக போக கடவுள் என்று சாபமிட்டு போ ராஜாங்கம் ஆண்டது ராஜாங்கம் ஆண்டது நீ சாங்கம் ஆட வைத்தாய் தெய்வமே சாபத்தறியாத சந்திரன் 27 பெண்கள் அழைத்து முல்லை மருதம் நேதல் குறிஞ்சிப்பாலை என்று சொல்லப்பட்ட 5 வகை நிலங்களிலே விளையாடி விட்ட பொழுது சந்திரனுக்கு தாகம் அதிகரித்தது. தாகத்தை தீர்க்க வழியில்லாத சந்திரனானவன் கவதம் சாபமிட்டு அளந்த தடாகத்தை வந்தான். 27 பெண்களை கரை மீது அமர்த்தி விட்டு தான் முன்னெருங்கி நீராடி தாகத்தை தீர்க்க வேண்டும் என்று சந்திரனானவன் முன்னெருங்கி நீராடினான். அப்பொழுது ஆணாக இருந்த சந்திரன் பெண் உருவாகிவிட்டார். சிவமே 27 பெண்களும் சந்திரனை பார்த்தவுடனே இவள் ஆதரிக்கக்கூடிய சந்திரன் பெண் உருவாகிவிட்டார் என்று ஓடினார்கள். அறிமுகத்திலே அருகதி நமோ நாராயண பக்தவச்சலா எங்கள் ஆதரிக்கக்கூடிய சந்திரன் பெண் உருவாகிவிட்டார். நாங்கள் என்ன செய்வதென்று அங்கு சென்று போகிற இடத்தில் அறிமுகவான் ஓடி வந்ததாக கரையை பார்த்தான். பெண்ணாக இருந்த சந்திரன் வெக்கி தலகுனிந்து பூமியை பார்த்த கண் திரும்பி பாராமல் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட பெண் இந்த புலோகத்தில் கிடைப்பதால் என்று மனதில் எண்ணிக்கொண்டு தடாக கரையை கூடி சேர்ந்து விட்டார். ஈசாகிதே தர்மமா ஜெகதீசாயமே பரமமா பரமமா. உடனே தெய்வ பொறுப்பெயர தங்காதன்றபடி அதே நேரத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்து விட்டது. கவதவின் சாமி வந்து தெரிந்து பெண்ணாக இருக்கும் சந்திரனை மீண்டும் இந்த தடாகத்தில் இறங்கி நீராடும் என்று சொல்லும் பொழுது சந்திரனானவன் மீண்டும் இந்த தடாகத்தில் இறங்கி நீராடினான். பெண்ணாக இருந்த சந்திரன் ஆண் உருவாகி விட்டார். சிவமே 27 பெண்களையும் சந்திரனும் சந்திர மண்டலத்தை கணிப்பு வைத்து விட்டு
தான் பெற்ற செல்வமாக இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் என்று பகவான் யோசனை செய்து இந்த பாவி சண்டாளனுக்கு அரியும் சந்திரனும் சேர்ந்து பிறந்ததால் எனக்கு அரிச்சந்திரன் என்று பேரிட்டு அழைக்கும்படி சொல்லி சென்றார். அன்று வைத்த பேரையும் நான் இழந்தேன், அன்று வைத்த பேரையும் நான் இழந்தேன், சொந்த ஊரையும் நான் இழந்தேன். தெய்வமே தெய்வமே தெய்வமே. அரிச்சந்திரன் பேரிட்டு அழைக்கும்படி கூறியது மட்டுமல்லாமல் கவனம் அளித்து இவன் நீதி நேர்மை உலகவே வருவான், தந்தார் மட்டும் பிரகாரம் சிக்க மாட்டான், 56 நாட்டுக்கு ஒரு அரசனாகவே இருப்பான் என்று கூறி கவர்னரிடத்தில் கொடுத்து திருச்செங்கு ஒன்னுடைக்கு தவப்புரிதால் அவரும் கூட உத்தரவு செய்தி சென்று விட்டார். அது சமயம் தந்தையாகிய திருச்செங்குக்கு அநேக நாளாக புத்திர பாக்கியம் இல்லை. இல்லாத காரணத்துக்கு எங்களுடைய குலகுருவாகிய வஜ்ரஸ்தலத்தை சுவாமிகளுக்கு பின்னரசுக்கு குழந்தை இல்லை. நான் என்ன செய்வதென்று கேட்ட வார்த்தைக்கு இந்த பாவியை கவதபுரம் நோக்கி தவம் புரிந்தால் உனக்கான் புத்திரன் கொடுப்பார் என்று சொல்ல தந்தையாக திருச்செங்கு கவதபுரம் நோக்கி தவம் புரிந்தார். உனக்கு என்ன வர வேண்டும் அதற்காக தவம் இருக்கின்றீர்கள் திருச்செங்கு கேட்கும் பொழுது பின்னரசுக்கு குழந்தை இல்லை, அதற்காக நான் தவம் இருக்கேன் என்று சொன்னேன். இந்த பாவி சண்டாளர் என்னை எடுத்து தந்தையாகிய திருச்செங்கு பாடவர் கையில் கொடுத்து தாயாகிய சத்தியவதியம்மாள் வாங்கிய முத்தமிட்ட அயோத்திய நகரத்துக்கு கொண்டு வந்து நாளொரு வேணி பொழுதோர் வண்ணமாக வளர்த்து 5 வயதான உன்னை கல்விசாலைக்கு அனுப்பி வைத்து நல்ல முறையிலே படிக்க வைத்து 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 28 யாகம் 32 தான தர்மம் 64 கலைஞான 96 தத்துவம் மனைவிக்கான சகல சாஸ்திரங்களை கற்றுணர்ந்து நாணயற்று குதிரையேற்றம் கத்தை சண்டை குத்து விளையாட்டு பயிற்சிகளை கற்று வரும் நேரத்தில் மீண்டும் அந்த அயோத்தி நகரத்தை மடிமுடி சூட்ட வேண்டும் என்றார். ஈசாகி தர்மமா ஈசாகி தர்மமா ஈசாகி மேல் பரமா பரமா. மீண்டும் அந்த அயோத்தி நகரத்தை மடிமுடி சூட்ட வேண்டும் என்று 33 கோடி தேவர்கள் அறிய 48 ரிஷிமார்கள் அறிய முத்து பவளம் மரகத மாணிக்கம் கோபதகம் என்று சொல்லப்பட்ட 9 வகை நவரத்தினத்தால் இழைத்த மணிமகடத்தை மணிமுடி சூட்டி மாறாத குடிகளும் அதற்புடைய மந்திரியும் ஆராய்ச்சி மணியை கட்டி அசையாத நீதி செங்கோல சிரித்து வரும் நாளில் யாரோ இருவர் வந்து வணங்குகின்றார்கள். யார் நீங்கள்? எங்கெங்கு சென்றீர்கள்? என்ன அதிசயத்தை கண்டீர்கள்? அவர்கள் நான் கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், வடக்கே கண்ணமாபுரி என்ற நகரம், அது கண்டுக தேர்ந்த புண்ணிய செல்வ கண்ணமாபுரி ஆளுகின்ற மதிதியன் மகளாகிய சந்திரமதிக்கு விவாகமான திருமணவனை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லு. ஓ அப்படியா என்று அதை வாங்கி கரம் பிடித்து 1000 குதிரை பூட்டிய ரதத்தின் மீது நாங்கள் எங்கெங்கு சென்றோம் தெரியுமா? ஈழம், பாண்டியம், யாழ்ப்பாணம், சேரன், சோழன், கொங்கு, வங்காளம், குந்தம், மகுதம், சீனம், குச்சிரம், ஆரியம், துணுக்கானாபதி தேசம், சிந்து, படவரி, பாஞ்சால, கேகியம், சவராட்சியம், அங்கம், மதுரை, கண்ணோசி, காம்போதி, காம்படி, நேபாள, ஒட்டகம், உத்திர பல்லவம், பவன்ராட்சியம், சேதராட்சியம், ஆனந்தபுரி, அஸ்திராபுரி, அயோத்தியபுரி எனக்கு ஒரு கொடுத்தார்கள். அதை கரம்பிடித்து 7000 குதிரை பூட்டிய ரதத்தின் மீது ஆரோக்கியமான காட்டுக்குள் சென்றேன். அம்பாள் பைரவி பக்தரகாளி கோவிலை கண்டேன். கல்யாண விஷயமாக செல்கின்ற காரணத்துக்கு அம்மனை வணங்கித்தான் செல்ல வேண்டும் என்று நட்டேறி விட்டு நீங்க நாயகியை தொழுதல் என்று அதன் கருச்சிலை என்னுடைய கண்களுக்கு பொன்மயமாக தோற்றமளித்ததப்பா. அப்பொழுது காளிகாதேவி பிரசன்னப்படி தம்மா காளிகாதேவி யார் மரியாத பாலவிடத்திலே இப்படி தேர்ப்புதல் வெள்ளம் பள்ளம் பொன்மயமாக வைத்திருக்கின்றேன். இதை யாராவது கல்வர்கள் கவர்ந்து சென்று விட்டார் என்ன சென்ற வார்த்தை சொன்னாலும் காளிகாதேவி தெரிவித்தது. முன்னொரு காலத்தில் வர்ண மகாராஜனிடவன் கல்லாக சமைத்தது ஒன்றி யாருடைய கண்களுக்கு பொன்மயமாக தோற்றமளிக்கின்றதோ அவர்களுக்கு கொடுத்து வரைந்து விட்டது. உன்னுடைய கண்களுக்கு பொன்மயமாக தெரிந்த காரணத்துக்காக நீரே ஒப்புக்கொள்வது எனக்கு கொடுத்ததப்பா, எனக்கு கொடுத்தது. அதை வாங்கி 1000 குதிரை பூட்டிய ரதத்தை அயோத்தி நகரத்துக்கு அனுப்பி வைத்து விட்டு காளியாதேவி கொடுத்த தேரின் மீதிலேறி கண்ணமாபுரி செல்வதற்கு பயணம் வைத்து சென்றேன். ஆண்டவா, காளி கொடுத்த தேர் காளி கொடுத்த வாழுக்கையும் தெய்வமே அப்பொழுதாவது சொல்லக்கூடாதா? இந்த பாவி சண்டாளனுக்கு நாடு நகர் விழுந்து நாட்டு மக்கள் பிரிந்து மனைவி மகனை இழந்து மயானம் காப்பாய்ந்து ஒரு வார்த்தை சொல்லவில்லையே, ஒரு வார்த்தை சொல்லவில்லையே இறைவா.
காளிகை தேவி கொடுத்த தேருக்கு மீதில் ஏறி கண்ணபாபுரை சென்று சென்று பார்த்தேன். 55 தேச ராசர்லாம் வந்தார்கள். நானும் சென்று பார்த்தேன். பெண்ணையை சிங்காரித்துக் கொண்டு வந்தார்கள் மணவரை கவனத்திற்கு. பெண்ணாடாமல் நடந்தால் பாதம் ரோகம் என்று பத்திரமாத்துள்ள தங்கத்து உரிக்க ரோட்டாக பரப்பி அதன் மீது நடந்தாலும் பாதம் ரோகம் என்று அனுச்ச மடல்களை தூவி 1000 தாதிமார்கள் அழைத்து வந்தார்கள். எல்லா ராஜர்களும் உற்று பார்த்தார்கள். நானும் உற்று நோக்கினேன். பெண்ணுடைய களத்திலே மாங்கல்யம் தோற்றம் வைத்தது. அதிக கோபமாகி வாளி உரிமை பெற்றோருக்காக ஓடினேன். அதை கூர்ந்து கவனித்த அந்த மாமனாகி மதிதியன் ஓடி வந்திருந்த கரத்தை பிடித்து எல்லா ராஜர்களும் அமைதியோடு இருக்கும் பொழுது உனக்கு மட்டும் கோபம் வந்தது காரணம் என்னவென்று கேட்டார். அதற்கு நான் சொன்னேன், இது நீதியா, தர்மமா, சூரிய கொடுத்த கணக்குமா, தகுமா தகதலமா என்றேன். உண்மையே ஒருவனுக்கு மனமுடித்த பெண்ணை மீண்டும் மறுமணம் சூட்ட எண்ணம் கொண்டேன் என்று கேட்கும் பொழுது இல்லை, இந்த பெண் பிறக்கும் பொழுது ஒரு அடையாளத்துடனே பிறந்திருக்கிறது. அந்த அடையாளமானது உன்னுடைய கண்களுக்கு மாங்கல்யமாக தெரிந்த காரணத்துக்கு நீரே ஒப்புக்கொள்வாய் என்று எனக்கு கொடுத்தார்களப்பா. 56 தேசனுடைய மத்தியிலே மனமான சூட்டி மனைவியாக ஏற்று கரம் பிடித்து அழைத்துக் கொண்டு வந்த அயோக்கிய நகரத்துக்கு ஆண்டுகள் பல கழிந்தது. அருமை மகனை பெற்றெடுத்தேன். பாவி விஸ்வாமித்திரால் தருகை என்று சொன்ன வாக்குக்காக மனைவி மகன் அழைத்து சென்று காசி நகரத்தில் விடைகோரி விட்டு யாகத்துக்கு தர வேண்டிய பொன்முறை கொடுத்தேன். இந்த பாவி தரகன் கூலிக்காக மயானம் காத்துக் கொண்டிருக்கின்றேன். அப்பா, மயானம் காத்துக் கொண்டிருக்கின்றேன். தரகன் கூலிக்காக ஆண்டவா. என்னுடைய வாழ்க்கை வரலாறு உள்ளதான் பெய்களே. என்னுடைய வாழ்க்கை வரலாறு இவ்வளவுதான். ஹரிச்சந்திரா, உனது வாழ்க்கை வரலாறு கேட்ட பிறகு நாங்கள் பேய்கள் இருந்து புனிதமடைந்தோம். உனது சத்தியம் நிலைக்கட்டும், கீர்த்தி ஓங்கட்டும். சத்தியம் நிலைக்கட்டும், கீர்த்தி ஓங்கட்டும். சத்தியம் நிலைக்கட்டும், கீர்த்தி ஓங்கட்டும். சத்தியம் நிலைக்கட்டும், கீர்த்தி ஓங்கட்டும். சத்தியம் சத்தியம் சத்திய கீர்த்தி. எனக்கு இந்த நிலை மயானத்தில் நின்று பிணத்தோடு பிணமாக வெந்து எத்தனை பிணத்தை எரித்து புதைத்து மண்மேடாக்கி கொண்டிருக்கின்றேன். இந்த பாவி நீ எப்படி இருக்கிறாய் என்பதை இந்த பாவி உன்னுடைய அழகு திருமுகத்தை ஒரு முறை பார்க்க கூடாதா? ஒரு முறை நான் பார்க்க கூடாதா? மந்திரி சத்திய கீர்த்தி, மந்திரி சத்திய கீர்த்தி.
சரி, என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் அல்லது கண்ணீர் வடித்து என்ன செய்வது? ஏதோ ஒரு சத்தம் ஒன்று மயானத்தை சுற்றி பார்க்க வேண்டியது. ஏன்னா நாங்கள் வந்தவங்க எல்லாம் பேருமே எங்கள் வாத்தியாரை பொறுத்து சந்தோஷமாகவும் கண்ணீர் வடித்து கலக்கமாகவும் எத்தனையோ வார்த்தை புகட்டி பேசிக்கொண்டிருந்தார்கள். அதிகமாக பேச விரும்பல. அவருடைய ஆசையால் இந்த கையில் எவ்வளவு காசு வாங்கியிருப்பேன் தெரியுமா? அவருக்கு கொடுத்தது சம்பளம், என்ன சம்பளம் நான் கொடுத்தேன் அப்படின்னு அவர் பேரை சொல்லி சத்தியவன் சாவித்திரி, முத்தாளம்மன், காத்தவராய நாடகம், அரிச்சந்திராவளி வந்து சொன்ன வாத்தியார் வேறு. பிறகு இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று எனக்கு பாடத்தை சொல்லிக் கொடுத்தவர் அவர். ஆனாலும் 2 வார்த்தை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். எல்லாம் வேலைசாமி இருக்கிறாருன்னு சொல்ல வேணாம். முத்தாளம்மன் நாடகம் ஒரு ஊரில் கேட்டாங்க. வேலைசாமி முத்தாளம்மன் ஆடுவே அப்படின்னு. தெரியாதுன்னு சொல்லக்கூடாதுன்ட்டு ஆடுவேன் அப்படின்னு சரிப்பான்னு சொல்லி அட்வான்ஸ் வாங்கிட்டேன். வாத்தியார முத்தாளம்மன் நாடகம் நான் வாங்கிட்டேன், எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு. நீ அங்கேயே வீட்டில் நான் வர்றேன்னா வந்துட்டு 10 நாள் சொல்லி கொடுத்தாரு. அவர் முன்னாடி பாடுவார், நான் பின்னாடி பாட்டு பாடிக்கிட்டு இருப்பேன். அங்கே அந்த அரங்கேற்ற நாடகத்தை அந்த ஊர்லேயே போய் நடந்தேன். அப்புறம் காத்தவராய நாடகம் கேட்டாங்க. ஆடுறங்க அப்படின்னு தகிரியமா அட்வான்ஸை கை நீட்டி வாங்கிட்டு வாத்தியார் எப்படின்னு. நீ அங்கே 20 வருஷம் நான் வரேனார். அந்த காத்தவராய நாடகத்தையும் அவர் சொல்லி கொடுத்து 10 நாள் தான். திரும்ப அவரையும் கையோட கூட்டிக் கொண்டே அந்த நாடகத்தை ஊரில் இருந்து அங்கே நடத்தி நல்ல பேர் வாங்கிட்டு அங்கே போய் பயந்தேன். முத்தாளம்மன் ஆகிட்டேன். காத்தவராய நாடகத்துக்கு பயந்து வாத்தியார் நீங்கள் ஒரு சீன் செய்யுங்க, நான் கடைசி பார்க்க ஒரு சீன் வரேன், எனக்கு அந்த பிறப்பு வளப்பாசனம் அதிகமாக இருக்குது, சொல்ல தெரியல அப்படின்னு. நீ ஒன்றும் பயப்படாத, நான் பின்னாடி நிற்கிறேன், நீ சீடு பக்கம் வரும்பொழுது நான் சொல்ல நீ சொல்லியிருந்தாரு. தகுதியை வந்துருச்சு. அப்படியெல்லாம் எங்களை வாழ வைத்த தெய்வம் இல்லை நம்மளை விட்டு பிரிந்து போனாலும் கூட மீண்டும் நம்ம கூட இருக்கிறான் என்பதைத்தான் நம்பிக்கொண்டிருக்கின்றேன். நான் உண்மையாகவே பாவம் நல்லா இருக்கணும். அவங்க குழந்தைகளும் குடும்பமும் குறையில்லாமல் வாக்கு வரத்தை பெற்று வளமுடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். சதீஷ் வெங்கடேஷ், மகாராஜ் ரெட்டியை சேர்ந்த வெங்கடேஷ், டர்லேஷ் இருவரும் சேர்ந்து இந்த அன்பளிப்பு வழங்கியிருக்கின்றார். எனது அன்பு உள்ளங்களுக்கு குறையில்லாமல் வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். வணக்கம், நன்றி. ஆமா, ஒரு சத்தம்